தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை RKIS அகாடமி. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் புது தமிழ் மாதிரி தேர்வு 1 அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதற்காக இன்னைக்கான தேர்வுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பரே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லாமே ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் எதுவுமே ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம குறிக்காமல் வச்சிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பரை கொஷின் வடிவத்தில் பார்க்கலாம். ஸோ அதாவது நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு 2 to 3 வினாடிகள் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ அதை வைத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த ஆன்சர்ன்றது பண்ணுங்க. என்னோட சேர்ந்து 100 வினாக்கள் அப்படின்றது கொடுங்க. 100க்கு கடைசியில் எத்தனை மதிப்பெண்கள் போடுறீங்க அப்படின்றத கீழே நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஏதாவது ஒரு வினாவிற்கு உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் பட்சத்தில் அதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதிலே நம்ம ஆன்சர் அப்படின்றது கொடுத்துடலாம். இப்போ நம்ம டைரக்டா உள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். ஸோ முதல் கேள்வி அப்படின்றது பாருங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. இது எந்த கொஸ்டின் அப்படின்னா 2024 கேட்கப்பட்ட ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் பேப்பர். ஸோ மொத்தம் இதுல 100 வினாக்களுமே கிராமட்டிக்கல் போர்ஷன் தான் இருக்கும். உங்களுக்காக சில தொகுப்புகள் மற்றும் நம்ம ஒரு இலக்கியம் சார்ந்து வச்சிருக்கோம். ஸோ அப்போ அது நம்ம தனியாக பார்க்கலாம். எஸ் பாருங்க, ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ ஓர் அப்படின்றது எங்க இருக்கணும்? உயிரெழுத்துகளுக்கு முன்பு அப்படின்றது ஓர் வரணும். மற்ற எழுத்துக்கள் அதாவது உயிர்மை அதற்கு பின் முன்பெல்லாம் என்னது ஒரு வந்தா ஓகே தான். அப்போ ஓர் என்பது உயிரெழுத்துகளுக்கு முன்பு மட்டும் வரணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஒரு அழகிய அப்படின்றது தவறு. ஓர் ஊஞ்சல். ஸோ கரெக்டா இருக்கு இல்லையா? ஊ அப்படின்றது ஒரு உயிரெழுத்துக்கு முன் ஓர் அப்படின்றது வந்திருக்கு. அப்ப ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது என்பது கரெக்டான விடை. இரண்டாவது வினான்றது பாருங்க, சொல்லும் அதனுடைய பொருளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பண் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பண் என்றால் இசை, இலைத்து அப்படின்றது பதித்து அப்படின்றது வரும். பார்னா உலகம், நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. அப்ப 2, 1, 4, 3 எங்க இருக்கு? ஆன்சர் டி, 2, 1, 4, 3. அடுத்த மூணாவது வினான்றது பாருங்க, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ சொல்லோடு பொருளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. எது கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஓர்லத்து ஒரு மொழி கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்கு பாருங்க, கானா சோலை, கரெக்டா? ரைட். கானா கான், சோ சோலை. கோனா அரசன் அப்படின்றதும் கரெக்ட். சோனா மதில், கரெக்ட். நா அப்படின்னோம்னா நாவு அப்படின்றது வரணும். நாவுனா நாக்கு அப்படின்றது வரணும். இதுல கொடு அப்படின்னு இருக்கு. சோ தப்பு. ஈனா தான் கொடு அப்படின்றது வரும். ஈதல் அப்படின்றது. ஸோ அப்ப நானா கொடு தப்பு. அப்ப பொருந்தாத இணைன்னு கேட்டா நான் என்பது கொடு என்பது தவறான ஒரு விஷயம். ஸோ கரெக்டான விடையும் கூட. நாலாவது வினா அப்படின்றது பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் மனையில் நனைந்தேன். நான் மலையில் நனைந்தேன் அப்படின்றப்ப அது ஒரு உடன்பட்டு வினைத்தொடராக இருக்கிறது. நான் மலையில நனைகிறேன், அவ்வளவுதான். ஸோ அப்போ அது ஒரு உடன்பட்டு வினைத்தொடர், உணர்ச்சி தொடர் கிடையாது, பிறவினை தொடர் அப்படின்றதும் கிடையாது, பெயர் பயனிலை தொடரும் கிடையாது. அடுத்து ஐந்தாவது வினான்றது பாருங்க, நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? நான் நாளைக்கு மதுரைக்கு போறேன், அதுல எந்த வகையான ஒரு விஷயமும் இல்லை, அதான் பேசிக்கா செய்தியை மட்டும் சொல்லுது. ஸோ இது ஒரு செய்தி தொடர். ஆறாவது வினான்றது பாருங்க, கூட்ட பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா ஒருமையில இருந்தா ஒரு பெயர் அழைப்பாங்க, அதுவே கூட்டமாக இருந்தா பன்மையில ஒரு பெயர் வந்திருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நாய்கள் கூட்டமா இருக்கு, இப்ப கல் கூட்டமா இருந்துச்சுன்னா கற்குவியல். ஸோ அந்த மாதிரி சொல்றீங்க. அப்ப மக்கள் கூட்டமா இருந்தாங்க அப்படின்னோம்னா மக்கள் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் மக்கள் தொகைன்னு நினைப்பீங்க, கிடையாது, மக்கள் கூட்டம் என்பதுதான் கரெக்டான விடை. ஏழாவது வினான்றது பாருங்க, கூட்ட பெயரை எழுதுக. திராட்சை அப்படின்னா திராட்சை குள்ளை அப்படின்றதான் கரெக்டான விடை. எட்டாவது வினா அப்படின்றது பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மலைமுகட்டில் மேகம் டேஷ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல. ஸோ மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கக்கூடிய மனங்கள் அதனை செல்ல தயங்கும் அப்படின்றது வரணும். ஸோ அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை. ஒன்பதாவது வினா அப்படின்றது பாருங்க, முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக்க. ஸோ முதலை கண்ணீர் அப்படின்னா எப்படி? ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படக்கூடியதா இருக்கும், அது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதற்காக நீங்க ஒரு விரும்பி அழுகாம மேலோட்டமா அழுகிறீங்க, அதாவது பொய் அழுகையா அழுகிறீங்க. ஸோ அப்ப அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பி, பொய்யழுகை. 10வது வினா அப்படின்றது பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள். ஸோ அப்ப பாருங்க, 7ஆம் வகுப்பு மாணவர்கள், 7ஆம் வகுப்பு அவர்கள் மாணவர்களா? ஸோ அப்போ அது தவறாது. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தான் நெகட்டிவா எடுத்து விட்டுலாம். ரெண்டாவது டேஷ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள், அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் கரெக்டா இருக்கா? ஸோ அப்போ பிஏ நம்ம கரெக்ட்ன்றதை எடுத்துக்கலாம். இருந்தாலும் சியும் டியும் செக் பண்ணி பாருங்க. அவர்கள் மாணவர்கள், அவர்கள் உள்ளனர். ஸோ அப்போ தவறு. நான் அவர்கள் மாணவர்கள், அப்போ அதுவும் தவறு. ஸோ அப்ப அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் என்பது கரெக்டான விடை. அடுத்து 11வது வினான்றது பாருங்க, சரியான இணைப்பு சொல். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ நீங்க இணைப்பு சொல் பற்றி தனியாக உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் தொகுப்பு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வடிவத்தில் நம்ம சேனல்ல இருந்து நம்ம கொடுப்போம். ஸோ பாருங்க, இது புத்தகத்தில் இருக்கு இல்லையா? 7th புத்தகத்தில் இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். காகிதம் இல்லத்து அவர்கள் மகிழுந்தில் பயணம் செல்வதை விரும்பாதவர். ஏன் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஏன்னா அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு பதில் சொல்றோம். ஸோ அப்ப காகிதம் இல்லத்து அவர்கள் மகிழுந்தில் பயணம் செல்வதை விரும்பாதவர்
இல்லாதவர். ஏன் எனில், ஏன்னா அந்த கேள்வி, எனில்னா அதற்கான பதில். ஸோ அப்போ அதனோட பதில் அதுக்கு அடுத்தே வருது. ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு பதிலும் சேர்ந்து வருது. ஸோ அப்போ ஏனெனில் என்பதுதான் கரெக்டான விடை. 12வது வினா அப்படின்றது பாருங்க, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கு. நாயன்மார்கள் எத்தனை பேர்? சிம்பிளா முடிஞ்சு இல்லையா? நாயன்மார்கள் எத்தனை பேர், எத்தனை பேர் அப்படின்றது கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 11வது வினான்றது பாருங்க, பொருத்தமான காலம் அறிக. அவன் நேற்று திரைப்படம் அப்படின்றது இருக்கு. ஸோ அவன் நேத்து அப்படின்றப்ப அது ஒரு இறந்த காலம். இறந்த காலம் அப்படின்றப்ப அது என்ன வரணும்? கண்டான். ஸோ கான்னா நேற்று திரைப்படம் கண்டான் அப்படின்றதான் கரெக்டான விடை. 14வது வினான்றது பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு. ஆள், வயல், நாடு, கடல், பின், பலி அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆள் கடல் எடுத்துக்கலாமா? ஸோ அதுவே கரெக்ட். ஆள் வயல் எடுக்க முடியாது, வழி நாடு எடுக்க முடியாது, விண் வயல் எடுக்க முடியாது. ஸோ அப்போ ஆள் கடல் என்பது எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ. 15வது வினான்றது பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஸோ வின்னா விண்மீன் அப்படின்றது எடுத்துக்கலாமா? தமிழ், தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கலாமா? நூல், நூல்வெளின்னு எடுத்துக்கலாமா? நீதி நூல் அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 2, 1, 4, 3 எங்க இருக்கு? 2, 1, 4, 3 ஆன்சர் டி. 16வது வினான்றது பாருங்க, குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு அறிக. விடு, வீடு. விடு அப்படின்னோம்னா ஒரு விஷயத்தை விட்டுறது அப்படின்னு அர்த்தம். வீடுனா நம்ம தங்கக்கூடிய இடம். ஸோ அப்போ எங்க இருக்கு? விடு என்றால் விட்டு விடுதல் அப்படியே இருக்கு பாருங்க. வீடு என்றால் தங்குமிடம். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம். ஆன்சர் பி. 17வது வினான்றது பாருங்க, குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலை, சீலை. சிலை அப்படின்றப்ப ஏதோ சிலையா இருக்கலாம், கற்சிலையா இருக்கலாம், வெண்கல சிலையா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். சிலை அப்படின்றப்ப உங்களுடைய புடவையா இருக்கலாம். ஸோ அப்போ என்ன இருக்கு பாருங்க, சிலை. ஸோ சிற்பம் இருக்கா? ஸோ அப்போ சீலை, புடவை இருக்கா? ஸோ அப்போ சிம்பிள் ஆன்சர் ஏ. 18வது வினா அப்படின்றது பாருங்க, தலை, தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க. தலை அப்படின்னா என்ன? தாளை அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தலை அப்படின்றப்ப இலை கரெக்டா? அப்ப தாளை அப்படின்னோம்னா மலர் வகை கரெக்டா? ஸோ அப்ப டி. 19வது வினா அப்படின்றது பாருங்க, அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். ஸோ ஒரு பைசா தமிழன் வார இதழ் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்றதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இவர் தனது ஆசிரியர் பெயரே தம் பெயராக வைத்துக் கொண்டார். அடுத்து, ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. அடுத்து, ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எது கரெக்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். ஸோ கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ ஒரு பைசா தமிழன் என்பது அயோத்திதாசரால் தொடங்கப்பட்டது. ஸோ அது ஒரு வார இதழ், அதுவும் கரெக்ட் தான். அடுத்து 2வது காரணம் பாருங்க, இவர் ஆசிரியர் பெயரை தம் பெயராக வைத்துக் கொண்டார் அப்படின்னு இருக்கு. ஆசிரியருடைய பெயரை வந்து தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டாரா? எஸ் கரெக்ட் தான். இவருடைய இயற்பெயரும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க என்ன பெயர் அப்படின்றது. ஸோ அப்ப தன்னுடைய ஆசிரியர் பெயர் தான் இதையும் வைத்துக் கொண்டார். அடுத்து, ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டதா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு தான். ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றிக்கொண்டார். ஸோ அப்ப அதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்ப என்னென்ன கரெக்ட்? 1, 3 கரெக்ட், 2 மட்டும் தவறு அப்படின்றது. ஸோ அப்ப எங்க இருக்கு பாருங்க, அப்ப கூற்றும் காரணங்களும் சரியா? இல்ல. கூற்று சரி, காரணம் 1 தவறு, 2, 3 சரி. இல்ல அதுவும் தப்பு. அப்போ 1, 2 சரி, 3 மட்டும் தவறா? இல்ல. அப்புறம் டி பாருங்க, கூற்றும் காரணமும் 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. பார்த்தோம் இல்லையா, இது மட்டும் தவறுன்னு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? டி தான். 20வது வினா அப்படின்றது பாருங்க, அகரவரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைன்றப்ப ஃபர்ஸ்ட் வாசிங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் உயிரெழுத்தா இருக்கும், இல்ல உயிர்மை எழுத்தா இருக்கும். உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். உயிர்மை எழுத்தா இருந்துச்சுன்னா ஒரே வார்த்தைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல வாசிங்க. குச்சு, கிளை, கொம்பு, சுவை, கவை, கொப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே என்ன வரிசையில இருக்கு? ககர வரிசையில இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ கா, கா, கி அப்படின்ற ஒரு மெத்தட்லாம் வரணும். ஸோ அப்போ என்ன இருக்கு? கவை அப்படின்றது தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கிளை அப்படின்றது வரணும். ஸோ அப்ப கவை, கிளை அப்படின்றது. அடுத்து குச்சு அப்படின்றது வரணும். ஸோ அப்ப இது 2 தான் அப்படின்றத நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கலாம். இது 2ஐயும் நெகோஷியேட் பண்ணிடலாம். ஏன்னா இதுல கொம்புன்னு இருக்கு. அடுத்து பாருங்க, குச்சுக்கு அப்புறம் கொம்பு 2மே இருக்கு. அடுத்து பாருங்க, கொம்பு அப்படின்றது இங்க வருது, இங்க கொப்புன்னு வருது. ஸோ அப்ப கோன்றது தான் முன்னாடி வருது. அதுக்கு அடுத்த எழுத்து இம்மு வருமா இப்பு வருமான்னு கேட்டீங்கன்னா இப்பு தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் இம்மு வரும். ஸோ அப்ப இதை நம்ம எடுத்து விட்டுலாம். அப்ப இதுதான் ஆன்சர்னு எடுத்துடலாம். ஸோ அப்ப பி என்னது? கவை, கிளை, குச்சு, கொப்பு, கொம்பு என்பதுதான் கரெக்டான விடை. 21வது வினான்றது பாருங்க, வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக. வினையச்சம் அப்படின்றப்ப உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கணும்? ஈயும் ஒரு ஊவும் இருக்கணும். அதே நேரத்தில் அதை சொல்லி பார்க்குறப்ப அதனுடைய கடைசி எழுத்து அந்த விகுதி வந்து வினைமுற்றா வந்து இருக்கணும். அப்படி வந்துச்சா பண்ணோம்னா அது ஒரு வினையச்சம். இதுதான் ரூல் பேசிக்கா. அப்ப என்னன்னு பாருங்க, வா அப்படின்றப்ப வந்த கண்ணன் அப்படின்னு போட்டோம்னா அது பெயரச்சம். வந்தான் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ வந்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்றா இருக்கு. வந்தவன்னா அது ஒரு வினையாளனையும் பேர் இருக்கு. வந்து கொண்டிருக்கிறான் இல்ல வந்து கொண்டிருந்தான் அப்படின்றது இருக்கா. வந்து சென்றான்,
வந்து சேர்ந்தான் அப்படின்லாம் வருது இல்லையா. ஸோ அப்போ இதில் ஊவும் ஈயும் வருது இல்லையா. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். வினையேச்சம் வந்து டி. 22வது வினான்றது பாருங்க, வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு. வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு. அப்ப நடி. அப்ப தொழிற்பெயர் எப்படி இருக்கணும்? நடித்தல். இதுல அல்விகுதி வந்து வந்திருக்கு. அல்விகுதி, மை விகுதி, சி விகுதி, அந்த மாதிரி நிறைய விகுதிகள், ஒரு 15 விகுதிகள் இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா புத்தகத்துல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். தொழிற்பெயர்ன்றப்ப பேசிக்கா எந்த விகுதிகள் எடுத்தாலும் அது அல்லுன்ற ஒரு விகுதியை வந்து சொல்ற மாதிரி பொருள் அமையணும். அப்படி வந்துச்சு அப்படின்னோம்னா அது தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்ப நடி அப்படின்னோம்னா நடித்தல் அப்படின்றது வரணும். எஸ். அடுத்து 23வது வினான்றது பாருங்க, வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்ததுக்கு. வினையாளனையும் பெயர் அப்படின்னா புரோட்டகனிஸ்ட் அப்படின்றது அர்த்தம். அதாவது யார் செஞ்சவங்க அப்படின்ற அர்த்தம். இப்ப உணர்ந்தனா உணர்ந்தவர் அப்படின்றது வரணும். ஸோ அப்ப இருக்கான்னு பாருங்க, உணர்ந்தான், உணர்ந்தோர், உணர்வான், உணர்தல். உணர்தல் அல்விகுதி வந்திருக்கு, இது தொழிற்பெயர்னு எடுத்துக்கலாம். உணர்வான் எதிர்கால பெயர்னு எடுத்துக்கலாம். உணர்ந்தான் இறந்த கால பெயர், வினைமுற்று அப்படின்றத எடுத்துக்கலாம். உணர்ந்தோர் அப்படின்னோம்னா உணர்ந்தவர் அப்படின்றது அர்த்தம். கரெக்டா? அப்ப உணர்ந்தோர் தான் உணர்ந்தவர் அப்படின்ற அர்த்தம். அப்ப 23க்கு என்னது? உணர்ந்தோர் தான் கரெக்டான விடை. 24வது வினான்றது பாருங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். ஏரி, ஏரி. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஏரி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்னது ஏரினா? நம்ம நீர்நிலையோடைய சிறிய பரப்பு, அதாவது கடலோடைய கடல் குட்டை நீர்நிலை அப்படி சொல்றோமோ அது. அடுத்து ஏறுனா மேலே ஏறு அப்படின்னு சொல்றது. அப்ப எங்க இருக்கு? இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இதுல ஆறுன்னு இருக்கு. ஸோ அது ஏரின்றது கரெக்டா வரும். பட் இந்த ஏரினா குளம்ன்றது தப்பு. அப்ப இங்க பாருங்க, ஏரினா நீர்நிலை, நீர்நிலையில சிறிய நிலை தான் ஏரி அப்படின்றது. ஏறுனா மேலே ஏறு, அப்ப மேலே சென்று. ஸோ அப்போ இதுதான் கரெக்டா பொருந்திருக்கு. அப்ப 24க்கு ஆன்சர் டி. அடுத்து 25வது வினான்றது பாருங்க, ஒலி வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. மறை, மறை அப்படின்றது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மறை அப்படின்றப்ப தாமரை அப்படின்ற ஒரு பொருள் வரணும். ஓகே, மறை அப்படின்றப்ப தாமரை. மறை அப்படின்னா மறைத்தல். எங்க இருக்கு? இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க தாமரை அப்படின்றது இருக்கு. இல்ல மறத்தல்னு இருக்கு. மறைனா மறைக்கிறது. ஓகே, மறக்கிறது கிடையாது. ஸோ அப்ப இங்க பாருங்க, தாமரைனா தாமரை, மறை, மறைனா மறைத்தல் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்ப 25க்கு ஆன்சர் சி. 26வது வினான்றது பாருங்க, பொருள் வேறுபாடு இருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். வாசிக்கணும், வாசிச்ச உடனே உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். புரிஞ்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க டைம் எடுக்க தேவையில்லை. போரில் பயன்படுத்துவது. ஸோ பொருள் பயன்படுத்துவது வாள், அதாவது எஃகு வாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூனைக்குள்ளது வாள். ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப எங்க இருக்கு? ஆன்சர் பி. அடுத்து 27வது வினான்றது பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ்னா நம்பிக்கை அப்படின்றது அர்த்தம். ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஆப்ஷன் நம்ம நெகோஷியேட் பண்ணிடலாம். ஸோ அப்ப ஆன்சர் நம்பிக்கை. 28வது வினான்றது பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேர் திருவிழாவிற்கு, தவறு. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், தவறு. அடுத்து தேர் திருவிழா சென்றனர். ஸோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்து 4th செக் பண்ணிக்கோங்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இங்க தவறா இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் என்னது? சி. 29வது வினான்றது பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ கருங்குவளை, சென்னல், விரிமலர், செம்மலர் அப்படின்றது இருக்கு. ஸோ மற்ற எல்லாமே வந்து பண்புகளை சொல்லுது. பாருங்களேன், செம்மையை சொல்லும், இது வந்து இதுவும் செம்மையை சொல்லும், இது கருமையை சொல்லும். விரிமலர் அப்படின்றது வந்து ஒரு பண்பு தொகை இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. வினைத்தொகை மாடல வந்து வருது. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம எடுத்துலாம். 29க்கு ஆன்சர் சி. 30வது வினா அப்படின்றது பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. தமிழ்நாடு, கேரளா, இலங்கை, ஆந்திரா அப்படின்றது இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதை நம்ம இப்படி கேட்டிருக்காங்க. இது எந்த லாஜிக் படி நீங்க எடுக்கணும்னா நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ் பத்தி எடுத்துடலாம். அப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அதெல்லாம் நம்மளோட ஒட்நாப்ல இருக்கக்கூடிய பகுதிகள். இதை மட்டும் ஒரு தனி நாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே மாநிலம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்ப ஏன் சார் இதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழும் அங்க பேசுறதுனால அதை நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து 31வது வினான்றது பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பொருந்தாத சொல் என்னது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ பாடுகிறாள், இதுல என்ன இருக்கு? கிறு அப்படின்றது இருக்கு. ஸோ நிகழ்காலம். அடுத்து நடிக்கின்றார், கின்று அப்படின்றது இருக்கு. ஸோ அதுவும் நிகழ்காலம். கின்று, அதுல சிரிக்கின்றார், கின்று, கிரு, கின்று, ஆனின்று வந்தால் அது நிகழ்காலம். இங்க என்ன இருக்கு? நடித்தார் அப்படின்றது இருக்கு. ஸோ நடிச்சு முடிச்சிட்டார் அப்படின்றது. அப்ப இது ஒரு கடந்த காலம், இறந்த காலம் அப்படின்ற அர்த்தம். ஸோ அப்ப மற்ற எல்லாமே நிகழ்காலமா இருக்கு, இது மட்டும் இறந்த காலமா இருக்கு. ஸோ அப்ப அதுதான் பொருந்தாத ஒன்று. அப்ப 31க்கு பி தான் ஆன்சர். 32வது வினான்றது பாருங்க, கிளை என்னும் சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக.
கிளை அப்படின்னா உறவினர், உங்களுடைய சொந்தக்காரவங்க அப்படின்றது அர்த்தம். உங்களுடைய நண்பர் அப்படின்றது அர்த்தம். கிளை அப்படின்றது அதனுடைய எதிர்ச்சொல் என்னது? அப்போ உங்களுக்கு தெரியாதவங்க, உங்களுடைய சண்டைக்காரவங்க யாரு? பகைவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 13வது வினான்றது பாருங்க, சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்பாலுக்கான இருக்கக்கூடிய விகுதிகள் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்து ஆண்பால் கொடுத்து அதோடைய ஹைஃபன் போட்டு ஒரே விஷயத்த சொன்னால் நடுவில் கம்மா அப்படின்றது போடணும் அப்படின்றது சொன்னோம். அதே நேரத்தில் இங்கே ஹைஃபன் தான் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இந்த புள்ளியும் வரலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதெல்லாம் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம கொடுக்காதப்ப இதில் இருக்க நாளையும் தான் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ பாருங்க, ஆண்பால் அப்படின்றது வீரனை சொல்லும், அண்ணனை சொல்லும், மருதனை சொல்லும். ஸோ அதுதான் நம்ம ஸ்கூல் புத்தகத்திலையும் இருக்குது. ஸோ நடுவில் எல்லாமே கம்மா கொட்டேஷன் அப்படின்றது வந்திருக்கணும். ஸோ எஸ் கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் ஏவே கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து 34வது வினான்றது பாருங்க, சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு சிறப்பு சொல்லலாம் கிடையாது. சிறப்பு அப்படின்னா மேற்கோளிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு அப்படின்றது வரணும். இது வந்து பொதுவாக அவருடைய கருத்தை சொல்லுது. அப்போ இப்போ உங்களுடைய அப்பா யாருன்னு கேட்டால் உங்களுடைய அப்பா பேர் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதை தான் கேட்குறாங்க. சிகாமணியின் தந்தை யாரு? பண்டுக்கிழவர், அவ்வளோதான். ஸோ அப்போ சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர் என்பதுதான் கரெக்டான விடை. ஸோ ஆன்சர் பி. 35வது வினான்றது பாருங்க, ஊர் பெயர்களுடைய மறுவை எழுதுக. மன்னார்குடினா உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி மண்ணை. 36வது வினான்றது பாருங்க, ஊர் பெயர்களையும் மறுவை எழுதுக. கும்பகோணம் என்றால் குடந்தை என்பதுதான் கும்பகோணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பேசிக்காவே. ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு சி. 37வது வினான்றது பாருங்க, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அலர்ஜி அப்படின்னோம்னா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் அப்படின்னோம்னா இதில் உண்ணாமை, படைசொறி, சிறங்கு எதுவும் கிடையாது. ஒவ்வாமை, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்றது தான் ஒவ்வாமை அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ அலர்ஜினா ஒவ்வாமை என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்து 38வது வினான்றது பாருங்க, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடை எழுப்புது. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு இது பண்றீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ நான் எனக்கு எப்போ நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு திரும்பி கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அப்போ அதுக்கு என்னது? வினா எதிர் வினாதல் விடை என்பதுதான் கரெக்டான விடை. 39வது வினா அப்படின்றது பாருங்க, விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று கூறுவது. ஸோ கடைக்கு போறியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன், போயிடுறேன் அப்படின்னு டேரக்டா சொல்றீங்க, எதுவுமே மறுக்கவே இல்லை. ஸோ அப்போ அதுலேயே நம்ம தெரிஞ்சிடும் இது என்னது? ஒரு நேர்விடை. அடுத்து 40வது வினான்றது பாருங்க, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க? எனக்கு கதை எழுத தெரியாது, ஆனா கட்டுரை எழுதுவேன். கட்டுரை என்பது கதையோடைய ஒரு இனம் தான், அதனுடைய தொடர்பு தான். ஸோ அப்ப என்னது? இது வந்து ஒரு இனமொழி விடை அப்படின்றது கரெக்டான விடை. 41வது வினான்றது பாருங்க, எலியும் பூனையும் போல ஊமை கூறும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக்காரு. எலியும் பூனையும் அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சண்டை அப்படின்றப்ப பகைமை அப்படின்றதான் அதனுடைய ஊமை கூறக்கூடிய பொருளாக அமைகிறது. அடுத்து 42வது வினான்றது பாருங்க, ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள். மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போலன்னா ரொம்ப நாளா மழையே இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி ஒரு சோகத்துல இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். அப்ப மழை பொழியாத நிலை கிடையாது, மழையின் முகம் பயிரின் வருத்தம் கிடையாது, நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. மழை இல்லாம காணாமல் ஏங்குறது அந்த வருத்தத்துல இருக்கக்கூடியதுதான். ஸோ ஆன்சர் சி. 43வது வினான்றது பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படின்னு 4 வாக்கியம் கொடுத்துட்டாங்க. அதுதான் சிலபஸ்ல இருக்க லைன் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? செய்வினையை தேர்ந்தெடுத்ததுக்கு. ஸோ செய்வினை அப்படின்றப்ப உங்களுக்கு தெரியும், எழுவாய் இருக்கணும், இங்கிட்ட பயனிலை இருக்கணும், இங்க வந்து நடுவுல செய்யப்படும் பொருள் அப்படின்றது இருக்கணும். சோ இப்ப பாருங்க, கண்ணன் நேற்று வந்தான் அப்படின்றப்ப இது கிடையாது, இது நாற்காலி, இது பெயர் பயனிலை தொடரா பெறும். குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்றப்ப இது ஒரு உடன்பட்டு தொடரா பெறும். கவிதா படித்தாள், எழுவாய் கவிதா படித்தாள், அப்ப எழுவாய் பயனிலை வந்து படித்தாள். எதை படித்தாள் அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறப்ப உரையை படித்தாள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஐயன்றது வெளிப்படையாக மறைஞ்சோ வந்திருக்கு. இப்படி ஐயன்றது வந்தால் அது வந்து ஒரு செய்வினை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ப ஆன்சர் என்னது? டி. 44வது வினான்றது பாருங்க, செயற்பாட்டு வினை தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. செயற்பாட்டு வினை தொடர் என்னது? படு, பட்டது, பெரு, பெற்றது, உண்டான், ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரி ஒரு சில வாக்கியங்கள் வரணும். நடுவுல வந்து ஆள் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்றது வரணும். ஸோ அப்போ வந்துருச்சு அப்படின்னோம்னா அது வந்து ஒரு செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல பாருங்க, இதுல டைரக்டாவே பட்டதுன்னு வந்துருச்சு. அப்போ தோசை வைக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை தொடர். ஸோ அப்போ 44க்கு ஆன்சர் சி. 45வது வினான்றது பாருங்க, இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக. பணிந்து
பணித்து, இருவினைகளின் பொருள் வேறுபாடுன்னு அர்த்தம், பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ அப்போ பணிந்து, அப்போ பணிந்துனா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கணும், பணித்து அப்படின்னா வேலை செய்யணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ பாருங்க, பெரியோரிடம் பணிந்து நடக்க வேண்டும், கரெக்டாக பெரியோர்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்றது அப்போ கரெக்ட். இது அடுத்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். பணித்தார்னா நம்ம கிட்ட வேலையா சொல்றாரு, இதை தான் நீங்க பண்ணணும், அதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைனே கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ 45க்கு ஆன்சர் ஏ. 46வது வினான்றது பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடா இருக்க. மாறு, மாற்று. ஸோ மாறுபாடு அறிந்து மாற்றா கிடையாது. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. ஸோ கரெக்டா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதுவே நம்ம ஆன்சர்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 46க்கு ஆன்சர் பி. 47வது வினா அப்படின்றது பாருங்க, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. சேர்ந்து அப்படின்னோம்னா சேர்ந்து நடப்போம், சேர்த்துனா ஒருவனை சேர்த்துக் கொள்வோம், விளையாடுறதுக்கு சேர்த்துக் கொள்வோம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர் கிடையாது, சேர்ந்து சண்டையிட்டனர். எங்க இருக்கு? மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஸோ கரெக்டா இருக்கு இல்லையா? முதல்ல சேர்ந்து சண்டை போடுறாங்க, அதை பார்த்துட்டு ஆசிரியர் பிரிஞ்சிருக்கவங்கள சேர்த்து வைக்கிறாரு. ஸோ அப்போ இதுவே கரெக்டா இருக்கு. அப்போ 47க்கு ஆன்சர் என்னது? பி தான், சேர்ந்து சேர்த்து என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்து இந்த மாதிரி வினாக்கள் அப்படின்றது இப்போ ரீசெண்டா வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கேட்டுக்கிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றனால உங்களுக்கு வந்து சின்ன பேசேஜா வந்து கொடுத்துருக்காங்க. பட் வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2ல பேசேஜ்ன்றது பெருசா வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கரெக்டா எடுத்து ஒரு வாட்டி நீங்க வாசிக்கிறப்ப அதனுடைய அர்த்தம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளானது, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேணாம். பட் ஒரு 5 வினாக்கள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து ஆன்சர்ன்றது போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்க, 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரி கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுப்புகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரபி அப்படின்ற சொல்றாங்க. ஸோ நாகூர் ரூமி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஐ திங்க் 7th அல்லது 8th வந்து வருவார். இந்த நாகூர் ரூமியோட பாடல் கப்பலுக்கு போன மச்சான் கான்செப்ட்ல வந்து வரும். ஸோ இப்போ பாருங்க, நாகூர் ரூமியோட இயற்பெயர் இப்போ நம்ம கடைசியா வச்சோமா, நாகூர் ரூமியோட இயற்பெயர் முகமது ரஃபி. ஸோ எங்க இருக்கு? முகமது ரஃபி அப்படின்றது ஏ. 49வது வினான்றது பாருங்க, நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தோம் இல்லையா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர். 50வது பாருங்க, நாகூர் ரூமி முதலால் எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? நாகூர் ரூமி எந்த இதழில் எழுத ஆரம்பிச்சார்? கனையாளி அப்படின்ற ஒரு இதழில் எழுத ஆரம்பிச்சார். கனையாளி இதழினுடைய தொடங்கியவர், அதனுடைய முக்கியமான ஆசிரியர் யாருன்றதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணிருங்க. 51வது வினான்றது பாருங்க, நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன? நம்ம பார்த்தோம் இல்லையா, நாகூர் ரூமியுடைய கவிதை தொகுதிகள் 3 வெளியாகியுள்ளன. 52வது வினா, நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் என்ன? நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் வந்து கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்றது தான். ஸோ அப்போ 52க்கு ஆன்சர் பி. ஸோ இந்த மாதிரி 5 வினாக்கள் ஒரு பேசேஜை படித்து உங்களால் ஆன்சர்ன்றது பண்ணிட முடியும். பட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அது டைம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ அதனால நல்லா வாட்ச் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் வாட்டி வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாசிங்க. எஸ், அடுத்த கொஸ்டின்றது பாருங்க, 53வது வினான்றது பாருங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே பார்த்தோம், ஓர் கான்செப்ட். ஓர் அப்படின்றப்ப உயிரெழுத்துக்களுக்கு முன்பு வரணும், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்ப ஓர் அழகிய சிற்றூரில், ஆ என்பது உயிரெழுத்து. ஸோ ஓர். ஒரு குளம் இருந்தது, கூ என்பது ஒரு உயிர்மை எழுத்து. ஸோ அப்போ ஒருன்றது இருக்கு, அப்போ கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இதுவே ஆன்சர்னு எடுத்துடலாம். 53க்கு ஏ தான், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அடுத்து 54வது வினான்றது பாருங்க, அதே தான், ஓர் விதி. சென்னை ஒரு மாநகரம். கரெக்டா? எஸ் கரெக்ட். மான்றது ஒரு உயிர்மை எழுத்து. ஸோ அப்போ ஒரு மாநகரம் கரெக்ட். இங்க ஓர் மாணவன் தவறு, அதே மாதிரி ஓர் நகரம் தவறு, அதே மாதிரி இங்கேயும் ஓர் நகரம் தவறு. ஸோ அப்ப சென்னை ஒரு மாநகரம், ஏ என்பதுதான் கரெக்டான விடை. 55வது வினான்றது பாருங்க, சொல் மற்றும் பொருள் அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. பொக்கிஷம், பொக்கிஷம் அப்படின்றப்ப உங்களுடைய செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் அப்படின்றப்ப ஒரு பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. 2, 3, 4, 1. எங்க இருக்கு? ஆன்சர் ஏ, 2, 3, 4, 1. 56வது வினான்றது பாருங்க, ஒருமைப்பன்மை பிழையறிந்து எந்த தொடர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் அப்படின்றப்ப பன்மை. சூழ்ந்து கொண்டன அன அப்படின்றது ஒரு பன்மைக்கான விகுதி. ஸோ அது ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஸோ ஆன்சர் ஏன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் 2-3 நாளை செக் பண்ணி பாருங்க. மேகம் அப்படின்றது ஒருமை, கொண்டன பன்மை. ஸோ அப்போ இது தவறு. மேகம் ஒருமை, கொண்டனர் அப்படின்றப்ப திணையே மாறி இருக்கு, உயர்திணை அக்ரிணை மாறி இருக்கு. அப்ப இது தவறு. மேகங்கள் சூழ்ந்துள்ளதுன்றது ஒருமை, மேகங்கள்ன்றது பன்மை. ஸோ அப்ப இதுவும் தவறு. ஸோ அப்ப மேகங்கள்ன்றது பன்மை, கொண்டனன்றது பன்மை. ஸோ அப்ப ஏ என்பதுதான் கரெக்டான விடை.
அடுத்து 57வது வினான்றது பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்ததுங்க. இது பலம் அல்ல, ஆ சவுண்ட் வந்தாலும் ஐ சவுண்ட் வந்தாலும் அது பன்மை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது பன்மை, இது அப்போ இது தவறா இருக்கு. இது ஒருமை, அன்று ஒருமை. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். இது பலம் அன்று என்பதுதான் கரெக்டான விடை. 58வது வினான்றது பாருங்க, கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயர்னு எழுதுக. வாழை மரம். ஸோ வாழை மரம் ஒன்னா இருந்துச்சுன்னா வாழை மரம், கூட்டா இருந்துச்சு அப்படின்னா வாழை தோட்டம். மக்கள் கூட்டம்ன்ற மாதிரி வாழை தோட்டம் அப்படின்றது வரணும், தோப்புன்றது வரக்கூடாது, தோட்டம் என்பதுதான் கரெக்டான விடை. 59வது வினா அப்படின்றது பாருங்க, ஸோ 6th புத்தகத்துல வந்து கொடுத்துருக்காங்க, இலக்கியம் சார்ந்து கேட்டுட்டாங்களா. ஸோ இது வந்து நீங்க பார்த்தாலே சொல்லிடலாம். ஸோ கரெக்டா வந்து ஆன்சர் பண்ண பாருங்க. விளைவுக்கு நீர் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அறிவுக்கு என்ன கொடுக்கணும், தோல் கொடுக்க வேண்டும். இளமைக்கு பால் கொடுக்க வேண்டும். புலவருக்கு வேல் கொடுக்க வேண்டும். 3 4 1 2 3 4 1 2 ஆன்சர் பி. 60வது வினா அப்படின்றது பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அஞ்சு என்பதன் தமிழ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த கடலை உருண்டை படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுல அஞ்சு அப்படின்றது என்ன வரும், ருசித்து, ரூ அப்படின்றது வரும். ஸோ அப்போ ஆன்சர் சி. 61வது வினா அப்படின்றது பாருங்க, சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் டேஷ், பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். கரெக்டா வருதா, அதன் கூட்டல் ஆள், அதனுடைய காரணத்தால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்ற காரணம் வந்திருக்கு. ஸோ அதுவே கரெக்டான விடை, அதனால். 62வது வினான்றது பாருங்க, சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ அப்போ இதை சேர்த்து நம்ம எப்படி சொல்லணும், தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால், அது போலன்னு வரக்கூடாது, ஏனெனில் வரக்கூடாது. ஏனெனில் 2 நாட்கள் மழை நீடிக்கும் சொல்லுமா, சொல்லாது. அப்ப எனவேன்னு வருமா, வராது. அப்ப தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ அதனால வந்து என்ன பண்றாங்க, அதற்கான லீவ் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள்ன்றது சேர்ந்து வரலாம். 63வது வினான்றது பாருங்க, சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஏனில்னா அதனுடைய பதில், அதனுடைய காரணம். ஏன், மழை தான், மலைக்கு மரங்கள் தான் அடிப்படை அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து ஏ. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இணைப்பு சொல் கான்செப்ட்ல முக்கியமான கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 64வது வினான்றது பாருங்க, சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து. வினாச்சொல் அப்படின்றது இருக்கணும். இணை எழுத்துக்கள் என்றால் எப்போது தவறு, இணை எழுத்துக்கள் என்றால் யார் தப்பு, இணை எழுத்துக்கள் என்றால் ஏன் தப்பு, இணை எழுத்துக்கள் என்றால் என்ன. ஸோ 64க்கு டி தான் ஆன்சர். 65வது வினான்றது பாருங்க, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுட்டு இரு அப்படின்றாங்க, பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு அப்படின்றாங்க. பேப்பர் அப்படின்னா என்னது, செய்தித்தாளை தான் பேப்பர்னு வைங்க. அப்ப படிச்சுக்கிட்டுனா படித்து கொண்டு இரு, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்து 66வது வினான்றது பாருங்க, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வவுத்து வலி, வவுத்து வலினா இப்ப வயிற்று வலினா என்ன சொல்லுவீங்க, வயிற்று வலி அப்படின்றதான் கரெக்டான விடை. 67வது வினான்றது பாருங்க, இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ், நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு. ஸோ அப்ப நீதிமன்றத்தில் தொடுப்பது என்பது வழக்கு, கரெக்டா, வழக்கு தானே தொடுப்பீங்க. அதே மாதிரி நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ரொம்ப சிம்பிளா வருதா, இந்த மாதிரியும் கொஸ்டின்றது கேட்கலாம். ஸோ அப்ப ஆன்சர் அது டி. அடுத்து 68, இருபொருள் தருக. தாரணி, தாரணி என்றால் தாரணி முழுக்க புகழை பரப்பினான் அப்படின்னா உலகம் முழுக்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்ப உலகம்ன்றது எங்க வருது, இங்கே வருது. ஸோ அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, தாரணினா பூமியா, எஸ். அப்ப தாரணினா பூமி மற்றும் உலகம். சூரியன் வருமா, வராது. கதிரவன், ஆண்டையோனி, ஸோ அந்த மாதிரி பேர்கள் தான் இருக்கும். பரிதி, ஸோ அப்ப சூரியனுக்கு இது வராது. அப்ப தாரணினா பூமியும் உலகமும் என்பதுதான் கரெக்டான விடை. 69வது வினான்றது பாருங்க, கலைச்சொல் அறிக. ஜேர்னலிசம் அப்படின்றது, ஸோ ஜேர்னலிசம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, இதழியல சொல்லுவாங்க. 70வது வினான்றது பாருங்க, கலைச்சொற்களை அறிதல். ஹெர்ப்ஸ், ஸோ ஹெர்ப்ஸ் அப்படின்றப்ப எதை சொல்லுவாங்க, மூலிகை சொல்லுவாங்க. மூலிகைகள் தான் என்ன சொல்லுவாங்க, ஹெர்ப்ஸ் அப்படின்றத குறிப்பிடுவாங்க. 71வது வினான்றது பாருங்க, கலைச்சொல் தருக. கோனிக்கல் ஸ்டோன், ஸோ கோனிக்கல் ஸ்டோன் அடிக்கடி கேட்கறது குமிழிக்கல் அப்படின்றது கரெக்டான விடை. 72வது வினான்றது பாருங்க, கலைச்சொல் அறிக. கான்சோனன்ட், கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. வவ்வல் அப்படின்னோம்னா உயிரெழுத்து அப்படின்றது வரணும். அப்ப கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து என்பதுதான் கரெக்டான விடை. 73வது வினான்றது பாருங்க, நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் என்ன. நடத்தல் அப்படின்றப்ப அல்விகுதியை வச்சு தொழிற்பெயரா வந்திருக்கு. ஸோ அப்ப நடத்தல் அதனுடைய வேர்ச்சொல் நட என்பதுதான். அடுத்து 74வது வினான்றது பாருங்க, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க.
கேட்டனன். அப்ப வேர்ச்சொல் என்னது? கேள் அப்படின்றது வரணும். ஸோ ஆன்சர் என்னது? கேள் என்பதான் கரெக்டான விடை. 75வது வினான்றது பாருங்க. ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க. ஓடியவர் அப்படின்றப்ப ஓடு, ஓடிய, இதுலதான் எல்லாத்துக்கும் டவுட்டா வரும். ஓடி அப்படின்னா அர்த்தம் வரல. ஓடு என்பதுதான் கட்டளை. எப்பவுமே வேர்ச்சொல் பெரும்பாலும் கட்டளையாக அமையும். ஸோ ஆன்சர் என்னது? ஓடு. 76வது வினான்றது பாருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். தந்தான். தந்தான் அப்படின்னா கொடுத்தான். அப்ப கொடு, அப்ப தா அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்ப ஆன்சர் அது தா. 77வது வினான்றது பாருங்க. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு. ஸோ அப்ப அழகு, வண்டு, மரம், பெருசு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மா அப்படின்றது குறிப்பிடுவாங்க. 6th புத்தகத்திலே வரும். மா என்பதற்கு கிட்டத்தட்ட 15 அர்த்தங்கள் கொண்ட ஒரு எழுத்தாக இருக்கும். ஸோ அதை முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க. 78வது வினா அப்படின்றது பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. வாலண்டியர். வாலண்டியர்னா தன்னார்வலர். தனக்காக பிடிச்ச ஏதாவது ட்ரஸ்ட்ல வந்து தானாக வந்து சேர்ந்து விளையாடுபவர். தன்னார்வலர் அப்படின்றத வாலண்டியர். 79வது வினான்றது பாருங்க. பொறுத்துக. இங்கிட்டு தமிழ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு அப்படின்னோம்னா வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளத்தாக்குனா என்னது? வேலி. புதர் அப்படின்றப்ப திக்கெட். சமவெளி அப்படின்றப்ப பிளெயின். பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ். ஸோ அப்போ 3, 4, 1, 2 எங்க இருக்கு? 3, 4, 1, 2 ஆன்சர் ஏ. அடுத்து 80வது வினா அப்படின்றது பாருங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்ததுங்க. கோழி கொக்கரிக்கும், கத்தும், கூவும், அகவும். கோழினா கொக்கரிக்கும், சேவல்னா கூவும், அவ்வளவுதான். அப்ப கோழினா கொக்கரிக்கும் என்பதுதான் கரெக்டான விடை. 81வது வினான்றது பாருங்க. மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்ந்தெடுத்ததுங்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலரை எடுத்து வா, பறித்து வா அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். மலர், பூ அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? கொய்து வா அப்படின்றத நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அப்போ கொய்து என்பதுதான் கரெக்டான விடை. 82வது வினான்றது பாருங்க. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிது அப்படின்னா சிம்பிள் அப்படின்றது அர்த்தம். அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் என்னது? கஷ்டம் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப அதனுடைய பொருள் என்னது? அரிது. எளிதுனா அரிது. அடுத்து 83வது வினான்றது பாருங்க. பிரித்து எழுதுக. ஸோ இது ரொம்ப சிம்பிளாவே பிரிச்சிடலாம். தான் என்று எப்படி பிரிக்கலாம்? தான் கூட்டல் என்று என்பது பிரிச்சிடலாம். சேர்த்தால் இங்க வருமொழியில உயிரெழுத்து இருக்கு. நிலைமொழியின் ஈற்றெழுத்து வந்து ஒரு மெய்யெழுத்தாக இருக்கு. அப்ப இது ஒரு இயல்பு புணர்ச்சியாகவே வந்து புணர்ந்துரும். ஸோ அப்ப தான் கூட்டல் என்று எங்க இருக்கு? ஆன்சர் பி. அடுத்து 84வது வினான்றது பாருங்க. நன்றி அறிதல் என்ன சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ அப்போ அதே தான். நன்றி கூட்டல் அறிதல் அப்படின்றத பிரிச்சிடலாம். ஸோ அப்போ நன்றி கூட்டல் அறிதல் எங்க இருக்கு? நன்றி கூட்டல் அறிதல் பி. சேர்த்து பாருங்க. ஸோ இங்க என்ன இருக்கும்? இற்று கூட்டல் ஈ வந்து இருக்கும். ஈ வந்துச்சு அப்படின்னோம்னா உடம்படும் மெய் அப்படின்றது நமக்கு தெரியும். என்னென்ன வரணும்? ஈ, ஈ, ஐ அப்படின்றது வந்துச்சு அப்படின்னோம்னா எகரம் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி வேற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வகரம் சேர்த்துக்கணும். அப்போ இதுலயே வந்துருச்சு ஈ வந்திருக்கனால இப்போ நன்றி கூட்டல் ஈ கூட்டல் அறிதல் அப்படின்றது வரணும். ஈயும் ஆவும் சேர்ந்து யாவாக மாறிடும். அப்புறம் நன்றி அறிதல் அப்படின்னு புணர்ந்துரும். ஸோ அப்போ ஆன்சர் பி. 85வது வினா அப்படின்றது பாருங்க. மின்னணு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மின்னணு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். மின் கூட்டல் அணு அப்படின்றதுதான் மின்னணு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது சேர்த்தோம் அப்படின்னோம்னா இங்க என்ன இருக்கும்? இன் அப்படின்னு வரப்ப அது வந்து உணர் இன்னு வந்து இரட்டி இருக்கும். ஸோ அப்ப இன் கூட்டல் ஆ அப்படின்றது நா அப்படின்றது மாறும். அப்ப மின்னணு அப்படின்றது புணரும். அடுத்து 86வது வினான்றது பாருங்க. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் அப்படின்னா பிரிச்சு விடுறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் என்னது? சேர்க்கிறது, சேர்த்தல். ஸோ அப்ப 86க்கு டி தான் ஆன்சர். 87வது வினான்றது பாருங்க. திருநெல்வேலி என்பதன் மருவு. திருநெல்வேலினா நெல்லை என்பதுதான் ஆன்சர். நெல்லை என்பதுதான் திருநெல்வேலி. 88வது வினான்றது பாருங்க. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளினா திருச்சி என்பதுதான் கரெக்டான விடை. 89வது வினா அப்படின்றது பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. வாடகை. வாடகைனா நீங்க குடியிருக்கக்கூடிய கூலி. அப்ப குடிக்கூலி அப்படின்றத வரக்கூடியதான் வாடகை என்பது கரெக்டான விடை. அடுத்து 90வது வினான்றது பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. லியூட் மியூசிக். ஸோ லியூட் மியூசிக், லியூட் அப்படின்றப்ப யாழை சொல்றாங்க. அப்ப யாழின் இசை தான் லியூட் மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ஆன்சர் சி. 91வது வினான்றது பாருங்க. அலுவல் சார்ந்த கலைச்சொல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. காம்பேக்ட் டிஸ்க், சிடி. சிடி அப்படின்றது எதை சொல்லுவாங்க? குறுந்தகடு அப்படின்றது தான் கரெக்டான விடை. 92வது வினான்றது பாருங்க. கலைச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுதல். வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்றப்ப வீடியோனா காணொலி, கான்ஃபரன்ஸ்னா கூட்டம். அப்ப காணொலி கூட்டம் என்பதுதான் கரெக்டான விடை. 93வது வினான்றது பாருங்க. அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல். டிசிப்ளின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசிப்ளின் அப்படின்றப்ப ஒழுக்கம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தெரியும். டிசிப்ளினா ஒழுக்கமாயிரு அப்படின்ற அர்த்தம்.
94வது வினான்றது பாருங்க. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ அதே 2 வாட்டி கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணினை காக்கும் இமை, கண்ணுல இருக்கக்கூடிய உங்களுடைய இமை வந்து அதனுடைய வேலை என்னது? கண்ணை காக்குறது. கண்ணை காக்குறதுன்னா பாத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப என்னது? பேணல். பேணல் அல்லது பேணுதல், கண்ணை வந்து பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்றதுதான் பேணல் அப்படின்றது. ஸோ அப்ப 94க்கு என்னது? ஆன்சர் பி. 95வது வினான்றது பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குத. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஒழுங்குபடுத்தணும்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ இப்போ நம்ம சொல்றப்ப ஈஸியாக வந்துருச்சு. அப்போ எங்க இருக்கு? ஆன்சர் ஏல இருக்கு பாருங்களேன். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ அப்போ ஆன்சர் ஏ. 96வது வினான்றது பாருங்க. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. விரிந்தது, விரித்தது அப்படின்றது இருக்கு. விரிந்ததுன்னா இப்ப அது நீங்க பாருங்களேன், மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்ததா? விரிந்தது அப்படின்னு வரணும். அப்ப எங்க இருக்கு? இங்க பாருங்க, மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. ஏன் சார் விரிந்ததுன்னு அதுல இருக்கு? விரிந்தனா, விரிந்ததுன்னா ஒருமை, அப்ப விரிந்தனா பன்மை. ஸோ அப்ப மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் அப்படின்னு வரப்ப அது பன்மை, இதுவும் பன்மை. ஸோ அப்ப விரிந்தன. மகிழ் வந்து தோகையை விரித்தது. ஸோ அப்ப இதுவே கரெக்டா இருக்கு. ஸோ அப்ப என்னது? பி என்பதான் கரெக்டான விடை. 96. 97வது வினான்றது பாருங்க. அகர வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வாசிச்சுக்கோங்க என்னென்ன இருக்கு. நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம். ஸோ உயிரெழுத்தும் இருக்கு, உயிர்மெய் எழுத்தும் இருக்கு. இதுதான் நம்ம படிச்சதை வச்சு தெரியுது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? உயிரெழுத்துன்றது வரணும். ஸோ அதை எடுத்து பாருங்க. தோட்டம் வராது, அன்பு வரும், நட்பு வராது, நட்பு வராது. அப்ப இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு எடுத்துடலாம். அன்பு ஆ அப்படின்றத அகர வரிசையில முதல் வரிசை. ஸோ அப்ப அதை வச்சு எடுத்துடலாம். ஆன்சர் பி. அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு என்பதான் கரெக்டான விடை. 98வது வினான்றது பாருங்க. எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர் என தேர்ந்தெடுத்தது. எவ்வளவு உயரமான மரம் நார்மலா சொல்லுவீங்களா? ஷாக் ஆயிருவீங்க. ஒரு பெரிய ஆலமரத்தை பாக்குறீங்க ரோட்டுக்கு நடுவுல. ஸோ அது வந்து எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு உங்களோட உணர்ச்சியோட கலந்து சொல்றீங்க. ஸோ அப்ப இது என்ன தொடர்? உணர்ச்சி தொடர். அப்ப டி என்பதான் கரெக்டான விடை. 99வது வினான்றது பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்ததுங்க. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். அப்ப கியூரி அம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர்? அப்போ அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் பி. கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி மேரி கியூரி தான் இந்த வரலாற்றிலேயே ஒரே பெண் வந்து 2 முறை நோபல் பரிசு வாங்கினவங்க. இவங்க மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கலி. ஓகேவா? ஸோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது. இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத கீழே நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. 100வது மற்றும் கடைசி வினான்றது பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. அப்ப திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறதுன்னு வரலாமா? இல்லைன்னா எந்த நூல் உலக பொதுமறைன்றது போற்றப்படுதுன்னு வரலாமா? அப்ப திருக்குறள் பத்தி பாருங்க. உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறளா? இல்ல. எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? கரெக்டா இருக்கா? எந்த நூல்? அப்ப திருக்குறள் அப்படின்றது ஆன்சரா வச்சிடலாம். ஸோ அப்ப ஆன்சர் 100க்கு பி என்பதான் கரெக்டான விடை. ஸோ மொத்தம் நம்ம இப்ப 100 வினாக்கள் பார்த்திருக்கோம். 100க்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் புரியல அப்படின்னோம்னா அந்த கீழே எந்த கொஸ்டின் நம்பர்னு போட்டு என்ன கேள்வின்றது கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆன்சர்ன்றது பண்ணிடுறோம். உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக், முக்கியமான டாபிக் நடத்தணும் நம்ம சேனல்லேயே எதிர்பார்க்குறீங்க தமிழுக்கு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே தமிழில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.